முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இப்பதிவை நீ கேட்க நேர்ந்தால் நிச்சயமாக முழுமையாக கேட்டுவிடு. உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உனக்கு நடக்கத்தான் செய்யும். இப்பதிவை கேட்ட 8வது நாளில் உனக்கு நிச்சயமாக சர்வ நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கும். உனக்காக எது எழுதினாலும் அது உன்னிடம் வந்து சேரும். அதை நீ முழுமையாக நம்ப வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது. நான் நிறைய உழைப்பு முயற்சி செய்துவிட்டேன், ஆனால் எல்லாமே தோல்வியில்தான் முடிகின்றது என்ற வருத்தம் வேண்டாம். எப்பொழுதும் உன் உழைப்பு வீணாகாது. வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டிய எண்ணமும் பொறுப்பும் இருந்து வேண்டும். அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் வேண்டும். இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டிருக்கின்றதே அப்பா என்று புலம்பாதே. நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன், இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. உனக்கு பெரியதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு மிகச் சிறியதாக படும். உனக்கு சிறியதாக இருக்கும் பிரச்சனை மற்றவர்களுக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும். உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது? நம்பிக்கையுடனும் மன தைரியத்துடனும் நிதானமாக யோசித்து செயல்படும். உன்னுடைய அனைத்து காரியங்களும் நிச்சயம் கைகூடும். நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே. நிலைகள் மாறும், காலம் மாறும். உன் அப்பா நான் அதை மாற்றுவேன். உன்னுடைய எதிர்காலம் உனக்கு பிடித்த மாதிரி நிச்சயமாக அமையும். வாழ்க்கை முழுவதுமே நான் கஷ்டப்படுவதற்காகத்தான் இப்பிறப்பு எடுத்துள்ளேன் என்று நினைக்காதே. வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட நீ முன்னேறப் போகின்றாய். இனி உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவையோ அவை அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும். அடுத்த 8 நாட்களில் உன் வாழ்க்கை எந்த அளவிற்கு மாறுகிறது என்பதை நீயே கண்கூடாக பார்க்க போகின்றாய். அப்பொழுது என் மீதான நம்பிக்கை உனக்கு உயரப் போகின்றது. உன் வாழ்வில் இன்றே இக்கணமே நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன். இனி உன்னுடைய வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும். என் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுவிட்டாய். இனி நடக்கவிருக்கும் அற்புதத்தை பொறுத்திருந்து காண்பாய் தங்கமே. 8வது நாளில் மாபெரும் அற்புதம் நடந்து என் ஆலயத்திற்கு நீ ஓடி வரப் போகின்றாய். அப்பொழுது என்னிடம் கண்ணீர் விட்டு கூறுவாய், அப்பா நீங்கள் சொல்வது போல் என் வாழ்க்கையில் நடந்துவிட்டது, நீங்களே என்னுடைய அப்பா என்று என்னை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகப் போகின்றாய். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.